இன்னைக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செய்திருக்கார் முதலமைச்சர். மனமாற்றம் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனமாற்றமாக இருந்தாலும் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய கருத்து தான் அவங்க பார்வையாகவும் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, தமிழ்நாட்டின் மீது அக்கறை ஏற்பட்டு, தமிழகம் மீது ஒரு வளர்ச்சியின் மீது ஒரு அக்கறையோடு சென்று முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தால், அதே போல் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி எப்போதும் நடந்திருக்கிறதா? தேசிய கல்விக் கொள்கையில SSCAக்கு பணம் தரலன்னு சொன்னோன்னு 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு டெல்லி செல்வது என்பது எனக்கு என்னமோ தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இவருடைய அப்பா மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் டெல்லி போனாங்க, ராசாத்தி அம்மையாரோடு கடலுக்கு போனாங்க. அப்பொழுதும் தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தன்னுடைய மகள் நலனுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இப்ப அந்த கூற்றுப்படி இருக்குன்னா யாரை போய் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கிட்ட இந்த நலன் பத்தி கேட்பாருன்னு சொல்றீங்க? மோடி அவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு, அதாவது பாக்குறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிய ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவென்றே நினைக்கின்றேன். ஏனென்றால் அண்ணா அவங்க மரியாதைக்குரிய MLA சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, வரலாற்று தீர்ப்புன்னு சொன்னா 2Gலையும் தான் அது மாதிரி எல்லாம் தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது, தீர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு இல்ல அதுல அந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா திரு நாகராஜ், இப்போ அதிமுக பொதுச்சாளர் சொல்றாரு அப்படின்னா அதுவாது ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பொலிட்டிக்கலா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்லாம். நீங்க அதை சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ அவங்க தன்னுடைய நலனுக்காக, குடும்ப நலனுக்காக பிரதமரை பார்க்க போறாருன்னா பார்க்கக்கூடியதாக அல்லது பார்க்கக்கூடிய இடத்துல பிரதமர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அந்த நலனை பார்க்கக்கூடிய இடத்துக்கு கட்சி இருக்கா? அப்படி இல்லைல்ல. நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். அதிமுக வைக்கலாம், நீங்க வச்சா சேம் சைட் கோல் மாதிரி ஆயிடாதா? இல்ல, அப்படி இல்லை. ஒரு இணக்கமான ஒரு முயற்சி, தமிழ்நாட்டின் அக்கறை அப்படிங்கிற ஆங்கிள் டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்க மோடிஜி அவர்களை சந்தித்தாலும் எதுவும் நடக்க போறதில்லை, அது வேற விஷயம்.